இப்போ வந்து இது ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா 10 20 30க்கு 20. இது சிம்பிளாக ஒரு ஒயரிங் மட்டும் பண்ண போகிறோம். அதுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் ஒரு இன்ச்சு பெண்டு கொஞ்சம் இருட்டாக இருக்குது. சரி, 2 ஜங்ஷன் பாக்ஸு, 1 இன்ச் கிளாம்ப்பு, 2 பாக்ஸு, பிவிசி பாக்ஸு, 8 6 கொஞ்சம் ஃபிட்டிங்ஸு, பைப்பு நான் பண்ணிவிட்டு அது ஒயரிங் பண்ணும்போது எப்படின்னு காட்டுறேன். ஏன்னா அது ஒர்க் பண்ணிட்டு பேர் சொல்கிறேன். எல்லாமே வீடியோ லென்த்தாக போகும் நான் ஒர்க் பண்ணுறதெல்லாம். அதனால் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒர்க் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வச்சுருப்பேன். இது 6 மாடலு, 8 மாடலு, இது 12 மாடலு, இந்த எங்கள் 6 மாடலு. இப்போதைக்கு இங்கே வந்து லைட்டு செப்பரேட்டாக வந்து இது ஒயரிங் பண்ண போகிறேன். பைப்லைன் போட்டிருப்பேன். பைப்லைன்லாம் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக தான் யார் வேணால் போடலாம். அதுக்கு உங்களுக்கு தெரியும், மாடல் பாக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த 1 இன்ச் பைப்பு 4 3 2 அது பாக்ஸு அது சொல்லுவாங்க, அதை போட்டிருக்கோம். இப்போ இதில் என்னென்ன ஒயர் யூஸ் பண்ண போகிறேன்னா 2.5 இன்கமரு, 1.5 கிரீன் எர்த்துக்காக, அண்டு பிளாக்கு பாயிண்ட் ஒயரு ப்ளூ, இது நியூட்ரலு அண்டு பாயிண்ட் ஒயர் ப்ளூ, இது 3 யூஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 5 காயில் 2.5 எல்லாம் பிரிக்கல, நிறைய ஒர்க்குக்காக அப்படியே வாங்கி வச்சுருக்கு. நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேன், வீடியோ வரும். நான் ஒர்க் பண்ணதை அடிக்கடிக்கு அப்டேட் பண்ணுறேன். நிறைய ஒர்க் இருக்குது, நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு முடிஞ்சது எனக்கு சொல்லித்தர்ற மாதிரி. இப்போ வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ என்னென்னா பேஸு, நியூட்ரலு, எர்த்து அது மட்டும் 2.5. நம்ம லோடு நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால் 2.5 போதும். அண்டு பாயிண்ட் ஒயருக்கு 1 ஸ்கொயர் போதும். ஒன்று ஃபேன் தான் போடுவாங்க. ஃபேனு இப்போலாம் எல்இ லைட் தான் வருது. அதுக்கப்புறம் 1.5 நான் போடல, 1.5 நியூட்ரல் போட்டிருக்கிறேன். 1 ஸ்கொயர் வந்து நான் பாயிண்ட் ஒயராக போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து கனெக்ட் பண்ணிடலாம். சிம்பிளாக ஒரு 30க்கு 20 ரூமில் ஒயரிங் பண்ணுறோம். ஆனால் இவ்வளோ ஒயர் ஆகாது, கொஞ்சம் தான் ஆகும், பாதி தான் ஆகும். ஆனாலும் பாயிண்ட் ஒரு காலியிடம். ஆனால் இன்கம் கொஞ்சம் ஒயர் தான் ஆகும். ஆனால் வந்து ரூல்ஸில் வாங்கினா இது ஆகிடும். அதனால் வந்து நம்ம காயில் வாங்கி
இன்கமர் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பைப் போட்டுருக்கலாம், அதில் இன்கம் அந்த பக்கம் போய் சேர்த்து ஹோல்ஸ் போட்டு அந்த பக்கம் போய்ட்டோம். அதில் வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக துருவத்துன்னு வந்து இதில் விட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து துருவத்தை வந்து அதில் கொடுத்துட்டோம். மேலே வந்து லிங்க் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ரூமுக்கு ஒரே ஒரு இன்கம் மட்டும் போதும், 2.5 போட்டிருக்கேன். அதுக்காக லிங்க் பண்ணிட்டு ஒரே துருவாக ஒயர் போய் அதில் போய் இறங்கிட்டோம். அவ்வளோதான். அப்படியே பாயிண்ட் ஒயர் ஒரு பாயிண்ட் ஒயரை தந்து இறக்கணும். நியூட்ரல் வந்து லிங்க்கில் நியூட்ரல் மட்டும் மேலே ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஒரு லைட்டு ஒன்றா இங்கே வந்து நியூட்ரல் பேஸ் தனியாக எடுத்துன்னு வந்து இங்கே கொடுத்துடணும். நியூட்ரல் மட்டும் அங்கே கட் ஆகிடும், பேஸ் மட்டும் தூச்சி போட்டு தரணும். அதுமாதிரி அங்கே ஒரு லைட்டு ஒன்றா அங்கே ஒரு வெறிய பேஸ் மட்டும் தந்து தனியாக இங்கே ஒரு ஒயர் ஒன்று, ஏன்னா நியூட்ரல் மேலே இருக்குது, மேலே லிங்க் பண்ணிங்க. இங்கே தனியாக போகணும், இங்கே நியூட்ரல் வரல, அதனால் வந்து பேஸ் நியூட்ரலை இது வரை எடுத்துன்னு வரணும், எடுத்து வந்து இங்கே ஜாயின் பண்ணிங்க. அதே தான் இதில் ஃபுல்லாக நியூட்ரல் போகுது. அதனால் வந்து ஒரு பாயிண்ட் ஒயர்னா ஒரு 1.5 நட் 1 ஸ்கொயர் ஒயர் எடுத்துன்னு வந்து சுவிட்ச் போட்டு கொடுத்துடணும். எங்கே வந்து பாயிண்ட் வேணுமோ சுவிட்ச் வேணுமோ அந்த ஒயர் தனித்தனியாக எடுத்துமே கொடுத்துடணும். புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நியூட்ரல் எல்லாமே மேலே லிங்க் பண்ணுறேங்க, வெறும் பேஸ் மட்டும் சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு ஒரு ஒயர் மட்டும் தந்து இங்கே ஒரு எங்கே உங்களுக்கு பாக்ஸில் பாயிண்ட் சுவிட்ச் கண்ட்ரோல் வேணுமோ அங்கே வந்து நீங்கள் எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ வந்து இங்கே ஃபேன் வேணும். இங்கே ஃபேனுக்கு வந்து சுவிட்ச் வந்து அங்கே வைக்கணும்னா நீங்கள் துருவா ஒரே ஒரு ஒயர் எடுத்துமே அங்கே கொடுக்கணும். இல்லை இங்கே வேணும்னா இங்கேருந்து எடுத்துன்னு வந்து அதில் இறக்கணும். அவ்வளோதான். அதான் பண்ணின்னு இருக்கேன். பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எஸ்லாம் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்போ வந்து ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட வந்து ட்ரில்லிங் மிஷின் வந்து வேறத்துக்கு போயிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு ஜிஏ பைப் இருந்தால் அது மாதிரி கிராஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னா எம்எஸ் பைப் இருந்தால் கிராஸ் பண்ணிக்கங்க. இது எஸ்எஸ் பைப்பு கிராஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட கண்டிப்பாக ஹோல்ஸ் போடும். ஏன்னா வந்து ட்ரில்லிங் மிஷினுக்காக வெயிட் பண்ண வேணாம். அதனால் வந்து நான் இதில் ஹோல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஹோல்ஸ் போட்டாச்சு. கிட்ட போய்
வந்து 32 ஆம்ஸ் எம்சி மட்டும் வச்சா போதும். இது வச்சுட்டு பைப் போட்டு இதில் எடுத்துன்னு வந்துடுங்க. இன்கம்மர் இது ஒன்று வந்து இன்வெர்ட்டருக்காக மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு டம்மியாக ஒன்று வச்சுருக்கேன். எர்த்து நியூட்ரல் பேஸு அதில் வந்து பைப் போட்டு அது உள்ளே போகுது. இதுலேருந்து வந்து மேலே வந்துச்சு. இது எடுத்துன்னு வந்து அங்கே லூப் போட்டுட்டா போதும். நம்ம இங்கேருந்து டேரெக்டாக வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து ஒரு லைன் அங்கே கொடுத்துருக்கோம். அங்கே ஒரு லூப்பு, இங்கே ஒரு லூப் கொடுத்துருக்கோம். இன்கம்மர் அங்கே எம்சிபி கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பாயிண்ட்டு பேஸு நியூட்ரல் எடுத்து 3. ஓகே, எப்படின்னா பாயிண்ட் எப்படி நான் சொல்கிறேன்னா இங்கே 2 பாயிண்ட் வரும். வெளியே ஒரு லைட்டு, உள்ள லைட்டு, 2 ஒயரு. அந்த 2 ஒயரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுவிட்ச் போர்டில் கொடுத்துடணும். அதுமாரி அங்கே வெளியே 1 உள்ள 1, அங்கே 2 ஒயரு 2 பாயிண்ட்டு அதை தான் கொடுத்துடணும். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துடணும். அங்கே ஒரு பாயிண்ட், மொத்தம் 6 பாயிண்ட்டு. எப்படின்னா ஒரு ஒயரும் ஒரு லைட்டுக்கு ஒரு ஒயர் தனியாக தந்து ரூம் பாக்ஸில் கொடுத்துடணும். அதுமாதிரி இங்கே ஒரு லைட்டுக்குன்னா இங்கே ஒரு பாக்ஸ், எங்கே நீங்கள் லைட்டு போகிறீங்க அங்கே வந்து துருவாக ஒரு லைட் எடுத்தாலும் கொடுத்துடணும். இப்போ வந்து நியூட்ரல் ஃபுல்லாக இங்கே லிங்கில் இருக்கும். நியூட்ரல் ஃபுல்லாக காமனாக எல்லாமே நியூட்ரல் வச்சு லிங்க் வச்சு எல்லாத்தையும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் எடுத்தாந்து கொடுத்தா போதும். ஈபிலேருந்து ஒரு லைன் எடுத்தோன்ட்டு போர்டில் கனெக்ட் பண்ணி இந்த சுவிட்ச் கண்ட்ரோலில் கீழே மேலே கொடுத்தா முடிஞ்சிடும். இது அவ்வளோதான் ஒயரிங்கு. வீட்டில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்டுனா ஒரு பாயிண்ட்டு தனியாக ஒரு சிங்கிளாக ஒரு ஒயரை எடுத்தாந்து சுவிட்ச் போர்டு கொடுத்துடணும். நியூட்ரல் எல்லாமே லிங்க் பண்ணிடணும். எல்லா காமனாக எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணிடணும். இல்லை நீங்கள் தனியாக ரூமுனா தனித்தனியாக நியூட்ரல் பேஸு, எம்சி போர்டுக்கு தனித்தனியாக ஒரு சுவிட்ச் போர்டுக்கு நியூட்ரல் பேஸ் தனித்தனியாக போய் அங்கே போய் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மொத்தமாக லிங்க் பண்ணாலும் லிங்க் பண்ணிக்கலாம். நியூட்ரல் மட்டும் பேஸ் மட்டும் தனித்தனியாக நீங்கள் கண்டிப்பாக எடுத்து போகணும். எம்சிபிலையும் சரி லைட் பாண்டிலையும். அவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இப்போ வந்து இது பில்டிங்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். அதான் ஒயரிங் இவ்வளோ தான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சிம்பிளாக பண்ணியிருப்பேன்.